அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நிகழ்விலே நந்தவனங்கள் எப்படி சமூக அளவிலே மிக முக்கியமான பங்காற்றுகின்றது, சூழலியலும் சமயமும் எவ்வாறு தன்னைத்தானே ஒன்றிணைந்து இருந்து கொண்டிருந்தது என்ற நிகழ்வினை முதலாவதாக சிந்திக்க உள்ளோம். 12 திருமுறையை அருளிய அருளாளர்கள் அனைவருமே நம்மை அந்த காலத்திற்கே இட்டு செல்லும் ஒரு கால இயந்திரத்தை கொண்ட பதிகங்களை நமக்கு அருளியுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக ஞானசம்பந்தர், சுந்தரர் பெருமான், அப்பர் பெருமான் ஆகியவர்கள் மூவரும் தாங்கள் எந்த திருத்தலங்களுக்கெல்லாம் பயணிக்கின்றார்களோ அந்த திருத்தலங்களின் சுற்றுச்சூழலை பதிவு செய்ய தவறுவதே இல்லை. அந்த தலங்களில் இருந்த மரங்கள் அந்த தலங்களுக்கே உரியவாறு எவ்வாறு ஒன்றோடு ஒன்று பிணைந்திருந்தன, எந்த மரங்கள் எந்த இனங்களோடு சேர்ந்திருந்தன, எந்த மரங்களை நோக்கி என்னென்ன பறவைகள் வந்தன, என்ன மிருகங்கள் வந்தன, என்ன உயிரினங்கள் வாழ்ந்தன என்பதை குறித்து தம்முடைய பதிகங்களிலே மிக தெளிவாக நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கின்றார்கள். திருமுறைகளிலே சுற்றுச்சூழவியல் என்ற தனிப்பெரும் தன்மையை நாம் எடுத்து செல்லும் அளவிற்கு மிகப்பெரிய கலைக்களஞ்சியமாக அது விளங்குகின்றது என்றால் அது மிகையல்ல. மேலும் நந்தவனம் என்பதை குறித்து திருமுறைகளும் சிவாகமங்கள் மற்றும் வைஷ்ணவ ஆகமங்கள், இந்த 2 ஆகமங்களின்படியேத்தான் சிவாலயங்களும் விஷ்ணு ஆலயங்களும் இயங்கிக் கொண்டு வருகின்றது. நந்தவனத்திலிருந்து பெறப்படுகின்ற மலர்களை கொண்டு மட்டுமே தான் இறைவனுக்கு மாலைகள் கட்டி சமர்ப்பிக்க வேண்டும் என்று மிக கடிதாக அது கூறுகின்றது. அது மட்டுமல்லாது அந்த ஆலயங்களுக்கு அந்தந்த ஆலய நந்தவனங்களிலிருந்தே வர வேண்டும் என்றும், இந்த மலர் மாலைகளை கட்டுவிப்பதற்காகவே பூப்பலகை கற்களை ஆலயங்களே கொண்டு வந்து வைப்பதாகவும் இருக்கின்றது. இன்றைக்கும் பல ஆலயங்களில் பூப்பலகை கற்கள் உயிரோடு இருந்து வருகின்றன. அவை பயன்பாட்டிலும் சில ஆலயங்களில் இருந்து வருகின்றன. இங்கே திருஞான சம்பந்தர் திருநெல்வேலிக்கு வருகிறார். திருநெல்வேலியை என்ன கண்டார், எப்படி காண்கிறார் என்பதை திருமுறைகளின் வாயிலாக நாம் சிந்திப்போம். கணபதி வணக்கம், மருந்தவை கணபதி வணக்கம், மருந்தவை. திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே மகாதேவா சிற்றபேசா சிவசிதம்பரம். அங்கமும் வேதமும் ஓதும் நாவர், அங்கமும் வேதமும் ஓதும் நாவர், அந்தனர் நாளும் அடிபரவ. அங்கமும் வேதமும் ஓதும் நாவர், அந்தனர் நாளும் அடிபரவ. மங்குல் மதீதவள் மாட வீதி மறுகள் நீலாவிய மைந்த சொல்லாய். செங்கையலார் பூனல் செல்வ மல்கே சீர்கோல் செங்காட்டம் கொடியதனுள் கங்குல் விளங்கு எரி ஏந்தியாடும் கணபதி சரம் காமுறவே. நாளும் குலைக்க முகோங்கு காளி ஞான சம்பந்தன் நலம் திகழும் மாலின் மதீதவள் மாடமோங்கும் மறுகளில் மற்றதல் மேல் மொழிந்த சேலும் கையலும் திளைத்த கண்ணா சீர்கோல் செங்காட்டம் குடியதனுள் சூலம் வல்லான் கடலேத்து பாடல் சொல்ல வல்லார் வினை இல்லையாமே. சூலம் வல்லான் கடல் ஏத்து பாடல் சொல்ல வல்லார் வினை இல்லையாமே. தற்போது இந்த திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டிலே கண்ட திருநெல்வேலியை பார்ப்போமா? திருநெல்வேலிக்கு திருஞான சம்பந்தர் வருகின்றார். இந்த ஊர் எப்படி இருந்ததாம் அன்றைக்கு? அவர் கூறுகின்றார், இந்நகர் மிகுந்த செல்வ செழிப்போடு விளங்குகின்றதாம்.
எல்லா பதிகளுக்கும் செல்லுகின்ற திருஞான சம்பந்தர் அந்த ஊரில் இருக்கும் இறைவனை பாடுகின்றார். திருநெல்வேலிக்கு மட்டும் ஒரு தனிச்சிறப்பு செய்கின்றார். செழுமையான திருநெல்வேலியிலே உரைகின்ற இறைவரே என்று பாடுகிறார். அதனால் வார்த்தைக்கு வார்த்தை, பாடலுக்கு பாடல் திருநெல்வேலி உரை செல்வதாமே என்று குறிப்பிடுகின்றார். எப்படியெல்லாம் இருந்ததாம் இந்த திருநெல்வேலி? அறிவையர் ஆடல் பேண திங்களும் நாளும் விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கின்றதாம். அப்படிப்பட்ட வீதிகளை உடையதை இந்த திருநெல்வேலி என்கிறார். இந்த வீதிகளிலே மிக அற்புதமான உயர்ந்த மாடங்கள் இருக்கின்றது. அந்த மாடங்களிலே கட்டப்பட்ட கொடிகள் நிலவினை தொடுகின்றதாம். அந்த மாடங்களிலே கட்டப்பட்ட கொடிகள் நிலவினை தொடுகின்றதாம். அந்த கொடிகள் நிலவை தொட்டு தொட்டு வருமாறு அமைந்த மாட மாளிகைகளை உடைய திருநெல்வேலி உரை செல்வரே என்று கூறுகின்றார். இவ்வாறு இந்த ஊரின் செழுமையை பாடும் திருஞான சம்பந்தர் செல்வ செழிப்பை கூறியவாறே இந்த ஊரின் பசுமை செழிப்பையும் கூறுகின்றார். எவ்வாறாம் பொழில்களில் மந்திகள் விளையாடுகின்றனவாம். அந்த மந்திகள் ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரம் தாவுங்கால் அந்த மரங்களிலே இருக்கும் மலர்களில் இருந்து மது திவளைகள் கொட்டுகின்றதாம். கந்தமார் தருபொருள் மந்திகள் பாய்தர மதுத்திவலை சிந்துவூன் துரைக்கமள் திருநெல்வேலியுரை செல்வர்தாமே என்று கூறுகின்றார். அந்த சோலைகளிலே, இந்த ஊரின் சோலைகளிலே உரைகின்ற வண்டுகள் கூட பண்பாடுகின்றதாம். இந்த திருநெல்வேலி திருப்பதிகத்திலிருந்து ஒரு பாடலை சிந்திக்கலாம். மருந்தவை மந்திரம் மறுமை நன்னேதியவை மற்றும் எல்லா மருந்தவை மந்திரம் மறுமை நன்னேதியவை மற்றும் எல்லா அருந்துயர் கெடும் அவர் நாமமே நன்னெஞ்சமே அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை நன்னெஞ்சமே பொருந்துதன் புறவினீர் கொன்றை பொன் சூரிதர துன்று பைபோன் பொருந்துதன் புறவினீர் கொன்றை பொன் சூரிதர துன்று பைபோன் செறிந்து சோம்பொல் மலர் திருநெல்வேலி ஊரை செல்வதாமே தெரிந்து சோம்பொல் மலர் திருநெல்வேலி ஊரை செல்வதாமே. தன்பொருள் பொதினியிலிருந்து தென்றல் வந்து உலவுகின்றதாம். இந்த தென்றல் அவரை வா என்று அழைத்ததாம். இவ்வாறு தான் திருநெல்வேலி வெகுகாலம் முன்பு வரைக்கும் இருந்தது. சென்ற 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் திருநெல்வேலியின் நகர வளைவான ஆர்ச்சை தாண்டி நீங்கள் உள்ளே செல்லும் போது உங்களது வலதுபுறத்தில் ஒரு தாமரை குளம் ஒன்று இருந்தது. இந்த குளத்தில் பூத்திருக்கும் தாமரைகள் அந்த குளத்திலிருந்து நீரை தன்னகத்தே கொண்டிருந்தது. இந்த தென்றல் வீசும்போதெல்லாம் இந்த தாமரைகளிலே தேங்கியிருந்த நீர் திவளைகள் நம்மை பன்னீர் தெளித்து வா என்று அழைப்பது போன்ற ஒரு கவித்துவமான, ஒரு பொழில்செழுமை மிக்க அற்புதமான ஊராக இந்த திருநெல்வேலி அன்று விளங்கியது என்றால் மிகையல்ல. இவ்வாறு நம்முடைய ஊரின் செழுமையை பாராட்டி இவ்வகையில் செழித்த பதியிலே வாழும் இறைவனே என்று திருநெல்வேலியுரை செல்வர் என்று சம்பந்தர் கூறுகின்றார். இந்த ஊரில் என்ன மரங்கள் இருந்தன? கொன்றை மரங்கள் பூத்து குலுங்கியதாம். அந்த கொன்றை மரங்கள் தன்னுடைய பொன்னிற மலர்களை சொரியும் அதே இடத்திலே செருந்தி செம்பொன் மலர் என்னும் மலரும் அங்கு இருந்ததாக கூறுகின்றார். கொன்றையோடு செருந்தி செம்பொன் மலர். இது என்ன செருந்தி செம்பொன் மலர்? இந்த செருந்தி செம்பொன் மலரை சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருஞான சம்பந்தரும் பல்வேறு திருத்தலங்களிலே பாடுகின்றார். ஏன் இந்த செருந்தியின் மீது திருஞான சம்பந்தருக்கு அவ்வளவு ஒரு காதல் என்று நீங்கள் கேட்டீர்களானால், இந்த செருந்தி செம்பொன் மலரை தன்னுடைய பால்ய காலத்திலே திருஞான சம்பந்தர் சீர்காழியிலே காண்கின்றார். தன்னுடைய பிறந்த ஊரிலே கண்ட அந்த மலரை எங்கெல்லாம் கண்டாரோ அந்த பதியெல்லாம் சிறப்பு வாய்ந்த பதி என்று பாடுகின்றார். முல்லை நிலமாக்கி இந்த செருந்தி குறித்து சம்பந்தர் சீர்காழி, திருநாரையூர், திருவெங்குருகு, திருச்சாய்க்காடு, திருவாரூர், திருமாந்துறை, திருவெண்காடு,
தென்குடி திட்டை, திருமாணிக்குழி, திருகோணமலை ஆகிய பல தலங்களில் இந்த செருந்தியை கண்டதாக பாடுகின்றார். அதை பதிவும் செய்கின்றார். இதே செருந்தி குறித்து சுந்தரமூர்த்தி நாயனார் திணைநகர், திருவாரூர், திருநாகேஸ்வரம் ஆகிய 3 தலங்களில் கண்டதாக பாடுகின்றார். இது ஒரே ஒரு மரத்தை பற்றி மட்டுமே. திருமுறைகளிலே ஒவ்வொரு தலத்திலும் என்ன என்ன மரங்கள் இருந்தது, என்ன என்ன மலர்கள் பூத்திருந்தது என்று ஒவ்வொன்றையும் கூறுகின்றார்கள். இந்த செருந்தியை தாண்டி சம்பந்தர் வேறென்ன கண்டார்? திருகோணமலையிலே அவர் கண்ட மலர்களையும் மரங்களையும் காண்போமா? திருகோணமலை பரிந்து நன்மனத்தால் வழிபடும் மானி, பரிந்து நன்மனத்தால் வழிபடும் மானி, தன்னுயிர் மேல் வரும் கோற்றை, பரிந்து நன்மனத்தால் வழிபடும் மானி, தன்னுயிர் மேல் வரும் கோற்றை தெரிந்திடவண்ணோ தெரிந்திடவண்ணோ உதைத்தவர் கருணோ, தெரிந்திடவண்ணோ உதைத்தவர்க்கு அருளும் செம்மையார் நம்மையால் உடையார், செம்மையார் நம்மையால் உடையார், விருந்துயர் மௌவல் மாதவி புன்னை, விருந்துயர் மௌவல் மாதவி புன்னை, வேங்கை மண் சேர்ந்து செண்பகத்தில், விருந்துயர் மௌவல் மாதவி புன்னை, வேங்கை மண் சேர்ந்து செண்பகத்தில், குறுந்தொடு முல்லை குறுந்தொடு முல்லை கொடிவிடும் பொழில் சூழ், குறுந்தொடு முல்லை கொடிவிடும் பொழில் சூழ், கோணமாமலை அமர்ந்தாரே, கோணமாமலை அமர்ந்தாரே. அணிசூழ் இலங்கையான திருகோணமலையிலே திருஞான சம்பந்தர் அங்கு சென்றிருந்த வேளையிலே அங்கு என்னெல்லாம் மரங்களை கண்டார்? மௌவல், அதாவது மரமல்லிகை என்று நாம் என்று அழைக்கும் பூ, மௌவல், மாதவி, புன்னை, வேங்கை, செருந்தி, செண்பகம் ஆகிய 6 மரங்களை அங்கு காண்கிறார். அவை அனைத்தும் பூத்திருக்க காண்கிறார். அத்தோடு மட்டுமில்லாமல் அதை எப்படி கூறுகின்றார்? இம்மரங்களெல்லாம் ஓங்கி உயர்ந்து நின்றனவாம். அந்த மரங்கள் ஓங்கி உயர்ந்து நின்றது மட்டுமல்லாது இம்மரங்களின் மீது குறுங்கொடி முல்லை ஏறி பரவி நின்றதாம். இவ்வாறாக அந்த திருகோணமலை இருந்ததாக திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகின்றார். இந்த மரங்களை கண்ட திருஞான சம்பந்தர் நாகப்பட்டினத்து அருகே இருக்கும் திருநள்ளாற்றங்கரைக்கு, அந்த திருநள்ளாறு திருத்தலத்திற்கு செல்லுகின்றார். அங்கு என்ன கண்டார்? செஞ்சடையிலே கொன்றை கொண்ட பெருமான் நல்லாற்றில் உரையும் போது அவரிடத்தில் என்னவற்றையெல்லாம் கண்டார் என்று குறிப்பிடுகின்றார். திருநள்ளாற்று திருப்பதிகத்திலிருந்து ஒரு பாடல். எடுமல்லி குன்றையரவு இந்து இல வன்னி, எடுமல்லி குன்றையரவு இல வன்னி, மாடவல செஞ்சடையும் மைந்தனிடம் என்ப, எடுமலி குன்றையர இந்து இல வன்னி,
மடவல செஞ்சடையும் மைந்தனிடம் என்பது கொடுமலி ஞாழல் கூற வேறு சூர உன்னை கொடுமலி ஞாழல் கூற வேறு சூர உன்னை நாடுமலி வாசமது வீசிய நல்லாரே நாடுமலி வாசமது வீசிய நல்லாரே நல்லாரெங்கும் மணக்கிறதாம், நல்லாறு எங்கும் மனம் வீசுகின்றதாம். என்ன மனம் வீசுகின்றது? இந்த நல்லாட்சியிலே இறைவன் உரைகின்றார். அந்த இறைவன் தன்னுடைய செஞ்சடையிலே மதி கொண்டிருக்கிறார், அரவு கொண்டிருக்கிறார். அரவென்றால் பாம்பு. அதன் பின்பு அதிலே வன்னியை சொருகியுள்ளாராம். வன்னி, அரவு, நிலா என அனைத்தையும் தன்னுடைய செஞ்சடையிலே தாங்குகின்ற நல்லாற்றின் உரைகின்ற ஈசன் அவர் இருக்கும் அந்த பதி எவ்வாறு இருக்கிறதாம்? ஞாழல், குரவு, சுரபுன்னை ஆகிய மரங்கள் அங்கு நிறைந்திருக்கின்றனவாம். அவை அனைத்தும் பூத்து நன்மணத்தை அந்த ஊரெங்கும் பரப்பி நிற்கின்றதாம். இவ்வாறாகிய நல்லாற்றிலே அவர் தான் கண்ட மலர்களையும் மரங்களையும் குறிப்பிடுகின்றாள். இவை அனைத்தும் தமிழ்நாடு, ஈழநாடு என்று பார்த்து வந்தோம். திருஞான சம்பந்தர் வடநாட்டுக்கு செல்லுகின்றார். வடநாட்டிலே திருக்கேதாரம் என்னும் திருத்தலத்தை அடைகின்றார். அந்த திருக்கேதாரத்திலே என்ன கண்டார்? அதற்கும் நம் நாட்டிற்கும் என்ன ஒப்புமை கண்டார்? அதையும் காண்போம் இங்கு. திருநள்ளாற்று திருக்கேதாரத்து திருப்பதிகம் பண் செவ்வழி. அரவமுள் நீர் அணிலங்கை கோணை உயரே வரைத நாள் விருவ ஊண்டி விரலா அடத்தான் இடம் என்பரால் புறவங்கோங்கம் குளிர் பிண்டி ஞாழல் சுர புன்னை குறிஞ்சி நில மரத்தை அங்கு தான் கண்டதாக குறிப்பிடுகின்றார். பிண்டி, ஞாழல், குரவம், கோங்கு, சுரபுன்னை ஆகிய மரங்கள் திருக்கேதாரத்திலே எங்கும் செழித்திருந்ததாக கூறுகின்றார். இதே திருஞான சம்பந்தர் திருக்காலத்திற்கு செல்லும் போது அங்கு பொன்முகலியாற்றின் வெள்ளத்தில் பல மரங்கள் அடித்து கொண்டு வரப்படுகின்றதாம். அந்த மரங்களை பற்றி அவர் கூறும்போது உயர் சாதி தேக்கு, அகில் முதலிய அந்த மரங்கள் கானகங்களிலிருந்து வெள்ளத்திலே அடித்து வரப்படுகின்றதாம். அவை அனைத்தும் அந்த திருக்காலத்திலே பொன்முகலியாற்றின் கரையிலே வந்து சேருகின்றதாம். இதனை ஆலயத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் என்கிறார். திருக்காட்டுப்பள்ளிக்கு வருகிறார். அங்கு அடும்பு, கொன்றை, வன்னி, கடம்பு ஆகிய மரங்கள் செழித்து வளர்ந்துள்ளது என்று கூறுகின்றார். காஞ்சிபுரத்திற்கு வருகின்றார். அங்கு என்ன மரங்களை கண்டார்? பாடலாமா? திருக்கச்சி ஏகம்பம் மேகராக குறிஞ்சியில் அமைந்த பாடல். அவுண தாழ்சடை சங்கரன் மேயவிடம் குறும் மல்லிகை கோங்குமாத
நல்ல குராமரவம் திருந்து வைபோலில் கச்சியேகம் சேர கெடுமே. புறங்கள் மூன்றை எரித்த பெருமான் திருக்கச்சி ஏகம்பத்திலே இருக்கின்றார். அந்த கட்சியை அடையுங்கள் என்று அந்த கட்சி மாநகருக்கு வழி காண்பிக்கின்றார். அந்த கட்சி மாநகரம் எப்படி இருந்ததாம்? நறும் பொழில்கள் பல அங்கு சூழ்ந்திருந்தனவாம். அந்த பொழில்களிலே குருந்தமரம், மல்லிகை, கோங்கு, மாதவி, குரா எனும் மரங்களும் செழுமை நிறைந்து அதன் மலர்களை கொண்டு பைம்பொழில்களை உடைய பதியாக இந்த திருக்கட்சி வருகின்றது என்கிறார். இவை அனைத்தையும் விட்டுவிடலாம். அவர் சென்ற பதிகளெல்லாம் அவர் கண்ட மரங்களை பாடுகின்றார், மலர்களை பாடுகின்றார். அந்த ஊர்களிலே இருக்கின்ற தான் கண்ட பறவைகளை பாடுகின்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் கூட அன்றில் வந்து அடையா முட்டும் சோலை இதுவோ திருவாரூர் என்பார். ஆக இவ்வாறு தான் கண்ட மரங்களையும் பறவைகளையும் பாடுகின்றார். ஆனால் இந்த சமயத்திலே இந்த திருஞான சம்பந்த பெருமான் மிகச்சிறப்பான ஒன்றை செய்கின்றார். நமது ஊரான குற்றாலத்திற்கு வருகின்றார். அந்த குற்றாலத்திலே வந்து இறைவனை பாடிய அதே திருஞான சம்பந்தர் அந்த தலத்திலே உரைகின்ற குறும்பலா மரம் என்னும் அந்த மரத்தை பாடுகின்றார். எந்த அருளாளர்களும் செய்யாத ஒரு அரும்பணியாக அவர் என்ன செய்தார் என்றால், இறைவனை மட்டுமே பாடிய வாயால் அந்த மரத்தை பாடுகின்றார். 10 பாடல்கள் அந்த மரத்தை குறித்து பாடுகின்றார். அந்த பதிகமே குறும்பலா பதிகம் எனப்பட்டது. சம்பந்தருடைய திருவாயால் அந்த குறும்பலா மரம் பாடப்பட்ட காரணத்தினால் அந்த குறும்பலா மரம் குறும்பலா வீசர் என்ற பெயரில் இன்றைக்கும் இறைவனுக்கு ஒப்ப வைத்து வணங்கப்படுகின்றது. திருக்குற்றாலத்திலே உரைகின்ற குற்றாலநாதருக்கு என்ன பெருமைகள் உண்டோ, குழல்வாய்மொழி அம்மைக்கு என்ன பெருமைகள் உண்டோ, அது அத்தனை பெருமைகளையும் அந்த குறும்பலா இன்றும் பெற்று வருகின்றது. அந்த ஆலயத்தின் தனி சன்னதியாக தனி ஆலயம் போன்றே மதிக்கப்படும் வண்ணம் அந்த குறும்பலாவை ஏற்றி வைத்துள்ளார் திருஞான சம்பந்தர். கடைசியாக குறும்பலா பதிகத்திலிருந்து ஒரே ஒரு பாடலை சிந்திக்கலாம். திருந்தமதி சூடிதே சடை கரந்து தேவி பாகம் திருந்தமதி சூடிதே சடை கரந்து தேவி பாகம் பொருந்தி பொருந்தாத வேடத்தால் காடுறதல் புரிந்த செல்வ பொருந்தி பொருந்தாத வேடத்தால் காடுரைதல் புரிந்த செல்வ இருந்த இடம் வினவில் ஏலங்காமல் சோலை மண்டு இருந்த இடம் வினவில் ஏலங்காமல் சோலையில் வண்டியால் குருந்தமனம் நாரும் குருந்தமனம் நாரும் குண்டிடம் சோல் தன் சாரல் குருந்தமனம் நாரும் குண்டிடம் சோல் தன்சாரல் குறும்பலாவே காட்டிலே உரைகின்ற பெருமான் தன்னுடைய சடைமுடியிலிருந்து தன் நன்னீர் வரப்பெற்று இருக்கின்றாராம். அந்த பெருமானாகவர் ஏலங்கமழ் சோலை, ஏலம் கமழ்கின்றதாம் அந்த சோலையிலே, அவர் இருக்கும் இந்த பதியிலே ஏலம் கமழ் சோலை. இங்கு வண்டு யாழ் மீட்டுகின்றதாம். வண்டு முரளும் ஓசை இல்லவா, அது திருஞான சம்பந்தருக்கு இங்கு யாழ் மீட்டுவது போன்று இனிமையாக இருந்ததாம். அந்த திருக்குற்றால திருத்தலத்திலே குருந்த மரம் மனம் பரப்பி நிற்கின்றது. அந்த குன்றுகளிலிருந்து வருகின்ற சாரல் மலை அல்லவா,
இன்றைக்கும் நாம் குற்றாலம் சென்றால் நாம் அனுபவிப்பது அந்த சாரல். அந்த சாரல் மலை அவரை தொட்டு செல்கின்றதாம். இப்படியான இடத்திலிருந்து நான் இந்த குறும்பலாவை கண்டேன் என்று பாடுகின்றார். ஆக திருஞான சம்பந்தர் தன்னுடைய இன்று நாம் சிந்தித்த அனைத்து பாடல்களும் திருஞான சம்பந்தமூர்த்தியின் தேவாரத்திலிருந்து மட்டுமே எடுக்கப்பட்ட பாடல்கள். அவர் தான் சென்றவிடத்திலெல்லாம் கண்ட மரங்கள், மலர்கள், செழுமையான பொழில்கள், சோலைகள் என அனைத்தையும் பதிவு செய்து தந்திருக்கின்றார். இன்றைக்கு இதே பதிகள் இதே மரங்களோடு நிற்கின்றனவா என்றால் மிக பெருங்கேள்வியாக நிற்கின்றது. ஆனால் அந்த ஆலயங்களுக்குரிய மரங்களை அந்த ஆலயத்தின் நந்தவனங்களிலே பதிப்பு செய்யும் பணியை ஏற்றி நிறுவனமும் நம்முடைய ஜவஹரையா போன்றவர்களும் செய்து வருகிறார்கள் என்றால் மிகையல்ல. இறுதியாக வாழ்த்து பாடல். ஆறிரு தடந்தூள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறி செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதல் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், அடியார் எல்லாம். வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் உலகமெல்லாம், செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். பார்வதி பதையர் மகாதேவ சிற்றபேசா சிவசிதம்பரம். சிற்றம்பலம்.